நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி சண்டே காலையில் நேற்று நல்லா மழை பெஞ்சிருந்தது. சரின்ட்டு வயல் பக்கம் போயிட்டு கொஞ்சமாக முடக்கத்தான் கீரை பறிச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசியும் 2 ஸ்பூன் உளுந்து மட்டும் ஊற வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சிலே அரைச்சிக்கிட்டேன். ஒரு டம்ளர்னால நான் கிரைண்டரில் போடல, மிக்சிலே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், முடக்கத்தான் கீரையும் ஜீரகமும் வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி அதில் ஊற்றியாச்சு. நல்லா நைஸாக மிக்சிங் கழுவி அதில் ஊற்றிக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இதுக்கு மாவு நல்லா கெட்டியாக இருக்கட்டும். உப்பு போட்டு இப்போ நம்ம மாவு நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக மாவு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படி கலக்கிட்டு கரெக்டாக ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்னியெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றினா தோசை நல்லா அருமையாக வரும். இப்போ இதுக்கு கார சட்னியும் தேங்காய் சட்னியும் நான் இப்போ ரெடி பண்ணுறேன். இந்த தோசையை பொறுத்த மட்டும் ஒரு வெங்காயம், ஒரு 5 தக்காளி, 5 வரமிளகாய், கொஞ்சம் உப்பு இதை வச்சு அரைச்சி நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சிக்கலாம். அதுதான் நமக்கு இந்த தோசைக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் அரைச்சி முடிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துப்போம். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இதையும் தூக்கி கொட்டி நல்லா ஒரு தாளிப்பு சூப்பராக கொடுத்துருவோம். தாளிக்கிறதுனா நல்லா வதக்கிறது, எண்ணெயிலே வதங்கணும். வதங்கிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த 1 மினிட் சட்னி போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த ஸ்டைல் தான் இதுவும். ஆனால் தக்காளி இதில் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம், 2 ஜீரகம் போட்டுக்கலாம், பொரியட்டும். பொரியுது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்ட சட்னி எடுத்து அதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ டேஸ்ட் பார்க்கணும். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு இட்லி தோசைனா நீங்கள் இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இல்லை அப்படின்னா துவையல் மாதிரி வேணும் கொஞ்சம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நான் தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணியாச்சு. காஞ்ச மிளகா சட்னி தான். பொட்டுக்கடலை 2 ஸ்பூனும் ஒரு 4 சில்லு தேங்காய் வச்சு 4 மிளகாய் வச்சு இப்போ அரைக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சட்னி அரைச்சாச்சு. நல்லா தண்ணியாக அரைச்சி வச்சாச்சு. டேஸ்ட்லாம் பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு சூப்பராக கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கல் வச்சாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் தேய்க்க முடியாது, ஒட்டிக்கிட்டு வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தேய்க்கணும். பாருங்கள், தோசை இப்போ ஊற்றியாச்சு. ஏன்னா இலை ரொம்ப இலசான இலை, அதனால் அப்படி இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்கா? நம்ம சூப்பராக தோசை வந்துருக்கு பாருங்கள். ஆல்ரெடி நான் ஒரு தோசை ஃபஸ்ட்டு தோசை ஊற்றினேன், அது கொஞ்சம் கனமாக வந்துச்சு. இந்த தடவை தான் கரெக்டாக வந்திருக்கு. இந்த தோசை எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட போகலாம். பாருங்கள், தோசை இப்போ திருப்பி போட்டிருக்கேன். நல்லா அடி சைடும் வேகட்டும். பாருங்கள், பர்ஃபெக்டான தோசை தயாராகிடுச்சு. முடக்கத்தான் தோசை மூட்டு வலி, முழங்கால் வலி எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையான ஒரு தோசை. உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் ஒரு நாள் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம பறித்து செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பாருங்கள், அடுத்து உளுந்து ஊற வச்சுருக்கேன், அரிசி ஊற வச்சுருக்கேன், சாதம் வெந்துட்டுருக்கு. இப்போ அடுத்து மாவாட்ட போகிறேன். தோசை ஊற்றிட்டு பசி ஆறிட்டு மாவாட்டுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் முடக்கத்தான் தோசை தயாராக இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம அருமையாக சூப்பராக 2 சட்னி காம்பினேஷனும் அப்படி இருக்குது, வேறு லெவல்.
நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கும் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். பாய்.